கர்ப்பம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் சாதாரணமான ஒரு நிலை அல்ல. அது ஒரு மாற்றம், அது ஒரு பொறுப்பு, அது ஒரு உயிரின் உருவாக்கம், அது தெய்வீகமான அருள். ஒரு பெண் கர்ப்பமாகும் அந்த நொடியிலிருந்து அவள் ஒருத்தி மட்டுமில்லை. அவள் உள்ளத்தில் இன்னொரு இதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது. அவள் சுவாசத்தில் இன்னொரு உயிரின் நம்பிக்கை கலந்து விடுகிறது. அவள் சிரிப்பில் கூட ஒரு குழந்தையின் எதிர்காலம் ஒளிந்து கிடக்கிறது. பழைய காலங்களில் இமயமலையின் உயர்ந்த சிகரத்தில் தெய்வங்கள் கூட வணங்கும் புனிதமான இடம் ஒன்று இருந்தது, கைலாசம். அங்கே கருணையின் வடிவமாக அமர்ந்திருந்தாள் பார்வதி தேவி. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நன்மையும், ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு கண்ணீரும் அவள் பார்வையிலிருந்து மறையாது. ஒரு நாள் பூமியில் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் தெய்வ உலகையே தொட்டது. அந்த கிராமத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் வாழ்ந்தாள். அவள் பக்தி இருந்தவள், ஆனால் மனத்தின் ஆழத்தில் சிறிது அகந்தை இருந்தது. நான் கர்ப்பிணி, எனக்கு எல்லாம் சலுகை வேண்டும், யாரும் என்னை எதிர்க்கக்கூடாது என்று அவள் எண்ணத் தொடங்கினாள். ஒரு மதிய நேரம் வெயில் மெதுவாக வீசியது. அந்த கிராமத்துக்கு ஒரு முதிய சாமியார் வந்தார். சோர்வடைந்த நடை, கையில் ஒரு தண்டம், முகத்தில் அமைதி. அவர் வீடு வீடாக சென்று, அம்மா, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார். அவர் அந்த கர்ப்பிணி பெண்ணின் வீட்டின் வாசலிலும் நின்றார். அம்மா, கொஞ்சம் தண்ணீர் என்று மெதுவாக கேட்டார். அந்த பெண் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது மனதில் கருணை பேசவில்லை, அகந்தைதான் பேசினது. நான் கர்ப்பிணி, நான் ஓய்வெடுக்கிறேன், வேற வீட்டுக்கு போங்க என்று அவள் கடுமையாகச் சொன்னாள். அந்த வார்த்தைகள், அந்த ஒலி வானத்தை தாண்டி கைலாசத்தை சென்றடைந்தது. பார்வதி தேவியின் கண்கள் மெதுவாக மூடியது. அவளது உள்ளம் வருந்தியது. கர்ப்பம் என்பது ஒரு வரம், அது ஒரு உயிரின் பாதுகாப்பு. அந்த நிலையில் இருக்கும் பெண் அதிக கருணையுடன் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே அந்த வரம் அகந்தையாக மாறிவிட்டது. அவள் அமைதியாக எழுந்தாள். அவள் கோபம் கொண்டவள் அல்ல, ஆனால் நீதியை காக்கும் தாய். அவள் பூமிக்கு தோன்றினாள். வீடு முழுவதும் ஒரு தெய்வீக ஒளி நிரம்பியது. அந்த கர்ப்பிணி பெண் நடுங்கினாள். அவள் தவறு புரிந்தது. அம்மா, என்னை மன்னியுங்கள் என்று அழுதாள். பார்வதி தேவி மெதுவாக பேசினாள். கர்ப்பம் என்பது சாதாரண நிலை அல்ல, அது ஒரு பொறுப்பு, அது ஒரு உயிரின் பாதுகாப்பு. அந்த நிலையில் இருக்கும் பெண் இன்னும் அதிக கருணையுடன் இருக்க வேண்டும். அகந்தை எந்த நிலையிலும் அழகல்ல. பின்னர் அவள் சொன்னாள், இனிமேல் கர்ப்பிணி பெண்கள் உடல் சோர்வையும் மனவேதனையையும் அனுபவிப்பார்கள். அந்த வேதனை அவர்களுக்கு பணிவையும் பொறுமையையும் கற்றுக் கொடுக்கட்டும். அது ஒரு சாபமாக இருந்தது, ஆனால் அது முழுமையான தண்டனை அல்ல. அந்த பெண் கண்ணீர் மல்க கேட்டாள், அம்மா, என் தவறுக்காக எல்லா பெண்களும் துன்பப்பட வேண்டுமா? அப்போது பார்வதி தேவியின் முகத்தில் கருணை மலர்ந்தது. வேதனை இருக்கும், ஆனால் அந்த வேதனையோடு நான் அவர்களுக்கு தாய்மையின் அன்பையும் தருவேன். புதிய உயிரை உருவாக்கும் அதிசய சக்தியையும் தருவேன். ஒரு குழந்தை பிறக்கும் போது அவர்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சி அந்த எல்லா வேதனையையும் மறக்கச் செய்யும். அவள் ஆசிர்வதித்தாள். அவள் மறைந்தாள். அதன் பிறகு கர்ப்பம் ஒரு அழகான பயணமானது, ஆனால் சவால்களுடன் கூடிய பயணம். சில நேரங்களில் சோர்வு, சில நேரங்களில் வலி, சில நேரங்களில் காரணமில்லாத கண்ணீர். ஆனால் அந்த எல்லா தருணங்களிலும் ஒரு தாய் தனது உள்ளத்தில் ஒரு பிரபஞ்சத்தை சுமந்து கொண்டிருக்கிறாள். பிறக்கும் அந்த நொடி, குழந்தையின் முதல் அழுகை, தாயின் கண்களில் கண்ணீர், அவள் முகத்தில் சிரிப்பு. அந்த நொடியில் அவள் அனுபவித்த ஒவ்வொரு வேதனையும் அர்த்தம் பெறுகிறது. அந்த சாபம் ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு நினைவூட்டல். கர்ப்பம் என்பது வரம். அந்த வரத்துக்கு பணிவு சேர வேண்டும், அந்த வரத்துக்கு கருணை சேர வேண்டும், அந்த வரத்துக்கு பொறுப்பு சேர வேண்டும். தாய்மை, வேதனையுடன் கூடிய தெய்வீக ஆசிர்வாதம். ஒரு தாய் தனது குழந்தையை தழுவும் போது அவள் ஒரு பெண் மட்டுமில்லை, அவள் ஒரு படைப்பாளர், அவள் ஒரு காவலர், அவள் ஒரு தெய்வம். அதனால்தான் ஒவ்வொரு தாயும் பார்வதி தேவியின் ஒரு சிறு வடிவம்.